அதை கூப்பிட்ற இரு என்ன புரியுது. நான் தான் இருக்கிற சூழ்நிலை சொல்லிட்டேன். டோட்டலாக ஒரு 5 கிலோ முடிச்சு கொடுங்க ப்ளீஸ்க்காக. நான் சொல்கிறத கேளுப்பா. உங்களுக்கு கணக்கு வேணும். இப்போ 5 கிலோ வாங்கிக்கணும். இவங்க கொடுத்து கணக்கு அப்படி கிடையாதுப்பா. நான் சொல்கிறது நீ புரியுதுல்ல இப்போ நீ எனக்கு கொடுத்தாலும் ஆள் 2 நீ பார்த்துக்கணும். அப்போ நான் அது சொல்லுவேன். 1000 அதான் எங்கள் சூழ்நிலை அதாங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டுங்களா? உங்களுக்கு ஒரு 4000 ரூபாய் நான் கொடுத்துறேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க தயவு செஞ்சு. நான் 4000 ரூபாய் இப்போ 1500 ரூபாய் இதெல்லாம் நீ பார்க்க போனா நீ பில்லு கட்டுறதுக்கு எவ்வளோ ஆகும் நீ யோசிப்பேன். எல்லாம் ஒரே கணக்கில் தாங்க வரும். நான் காண சொல்றது 4000 ரூபாய் அதுதான் உனக்கு. நான் ஃபோன் பேல 4000 ரூபாய் போடுறேன். யார் சொல்றத கேள 5 ரூபாய் மட்டும் அக்காவுக்காக எந்த பேரமும் வேணாம். நீ எப்படி போட்டாலும் ஜிஎஸ்லாம் போட்டு அக்கா சத்தியம் காசு இல்லைக்கா. 7000 ரூபாய் செஞ்ச மாதிரி இருக்கணும். எனக்காக அது கொண்டு பாருங்க. அதிகமாக இருக்குது, உண்மையாக அதிகமாக இருக்குது. தயவு செஞ்சு எனக்கு ஒரு இன்னும் 4 ரூபாய் நான் அக்கௌண்ட்டில் போட்டு விட்றேன். எனக்காக தம்பிக்காக ஒரு 1000 ரூபாய் குறைங்க. வேறு எதுவும் இல்லை. நீங்கள் சொன்னதுலேருந்து 1000 ரூபாய் தான் நான் குறைக்கிறேன். மேடம் ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க மேடம். மேடம் மேடம் உங்கள் தம்பியாக நினச்சி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம். அப்படி இல்லைப்பா, நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காங்க. இப்போ உன் முன்னாடியே அந்த ஆள் வந்தோடனே கூட பாரு நான் ஸ்டோருக்கு காசு அதெல்லாம் எனக்கு வேணாங்க. நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. நான் காசு கொடுக்காம அங்கே பொருள் கொடுக்க மாட்டாங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பொருள் வாங்கிட்டு அதுதாங்க நான் இன்னும் 4000 ரூபாய் கொடுத்துட்றேங்க. எனக்கு கொஞ்சம் முடிச்சு விடுதாங்க நான் சொல்கிறேன். நீ இருக்குச்சுலேயே நான் சொன்னேன் 7000 ரூபாய் குறைக்கிறியப்பா. நான் ஸ்டோருக்கு வேறு காசு கொடுக்கணும்ல. நான் தான் நீங்கள் 7 ரூபாய் சொன்னீங்க. தம்பியாக கொஞ்சம் குறைச்சி கொடுக்கான்னு சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. தெரியாது கிடையாது. ஒரு 1000 ரூபாய் தாங்க கம்மியாகிறேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுதா. நிறைய இதுவும் நான் எட்டுன்னு வருவாங்க. நம்ம பேசி பழகிட்டோம்னா நான் லீகலாக நான் எட்டுன்னு சொல்லுவேன். அது வந்து எல்லாரும் அப்படி நினச்சிடாதீங்க தயவு செஞ்சு. இல்லை அந்த இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா ஆண் இருக்கான்ல அந்த ஏரியாவில் கண்டிப்பாக பிரச்சனை வரணும் வராமலாம் இருக்காது. அது மாதிரி நம்ம கிடையாது. நாங்கள் இந்த பக்கம் இருக்கோம். அதனால் அந்த இல்லை கம்மியாக ஃபோன்பேயில் பண்ணி விட்றேன். வேறு யார் நம்பர்னா சொல்லுங்கள். இல்லை வீட்டுக்கு வந்தால் கூட இருக்கா இல்லையான்னு தெரியும். வேறு யார் நம்பர்னா கூட சொல்லுங்கள். யார் நம்பர்னா உங்களுக்கு உங்கள் கையில் வந்து சேரணும். அந்த வேலைக்கே இட வேணாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு நம்பிக்கையான ஆள் எட்டுனா சொல்லுங்க. அதில் நான் மென்ஷன் பண்ணுறேன். வாங்கிய கடன் மென்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். ஃபோன்பேயில் கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் வாங்கிய கடன் நான் மென்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். ஓகேங்களா? வாங்கிய கடன் மென்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். ஃபோன்பேயில் டேரெக்டாக அனுப்பிச்சதாங்க ப்ராப்ளம். கீழே அந்த மென்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் நான் வாங்கிய கடன் சொல்லிட்டு அனுப்பி விட்றேன். அது நீங்கள் எங்கே வேணால் காமிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ இனிமேல் காசு இல்லை. வேறு எதுவும் இருக்கா? என்ற பேங்க்கில் தாங்க காசு இருக்குது. உண்மையாக இல்லைங்க. இல்லைக்கா எத்தனை வரல ஏடிஎம் இந்தியன் பேங்க் உண்மையாக ஏடிஎம். சரி ஆந்திராஜிட்டு கொடுத்தா பண்ணுங்களா மேடம்? நீங்கள் யாருன்னா அந்த பக்கம் இது பார்க்க வரேன். ஐயோ நீங்கள் தனியாக வாங்கிக்கோங்க. அப்புறம் அவங்க எதனா நடும்போது வந்து எதனா கேட்கணும் இது பண்ண போகிறாங்கக்கா. கொஞ்சம் அதையும் பாருங்க. அது உனக்கு தலையிட தேவையில்லை. நீ மட்டும் அமைதியாக உன் வேலையை பாரு. நான் இன்னைக்கு வந்து ஃபோர்மேன்ட்டை பார்த்து பேசிட்டு என்ன பண்ணலாம் நான் அது தகுந்த பண்ணிக்கிறேன். அப்படி கம்ம போட்டு தான் ஃபோர்மேன் அவங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டா நான் உன்னை கூட சேர்க்க மாட்டேன். நான் உனக்கு என்ன அரேஞ்ச் பண்ணி கொடுத்து மாட்டி விட்டுருவேன். இது மட்டும் இன்னும் அதை பார்த்து எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கு
ஏறி கிரிமில் ஆச்சு. நான் என்ன நினைச்சேன், அதுதான் இப்போ அவங்க வந்து முன்னாடி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை செஞ்சு முடிச்சுட்டு அது அடுத்தது இவங்க வந்து செஞ்சுவாங்க அப்படின்ற மாதிரி நான் அவங்க கூட போனோம்னா வச்சுக்கோங்க, தலைவலி எனக்கு. தனியாக போய் ₹1 ₹2 செலவானாலும் பரவாயில்ல தான் இப்போ நான் தனியாக வந்துக்கிறது. அவங்க என்கிட்ட நிறைய பேர் விட்டு பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க. நம்ம ஏன் வந்து நம்ம அடிச்சுன்னு மாதிரி போனால் அவங்களுக்கு தான் இதுவே, நீ வா மொத்தமாக பேசி எதனா கம்மி பண்ணி இது பண்ணலான்னாங்க. உங்க கூட நான் வரேன் ராஜா, நீ வேலையை பார்த்துன்னு போ, நான் என் வேலையை பார்த்துன்னு போகிறேன்னு தான் சொல்லிட்டு வந்துட்டேன். ஒயரை வெளியே தலைவர் வச்ச புரியுதான் அது. நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வரும்போது சொன்னீங்கன்னா நான் எடுத்துறேங்க. அது இல்லைக்கா, ஸ்குவாடு சொல்லலைக்கா நான். அது இப்போ நீங்கள் ஏடி கூட வரா இருக்காரு, கொஞ்ச நேரம் போய் எடுத்துரு. இல்லை உள்வாட்டை எங்கேயும் எடுத்துன்னு போக முடியாது. இல்லைக்கா, ஒரு சிக்கல் வேறு இருக்குதுதான். பார்த்துட்டா நீ உடனே நாங்கள் இந்த வேலையை முடிச்சு உடனே நீ சர்வீஸ் பண்ணிட்டு கட்டுறோம். ஐயோ நான் உடனே கட்டிடுறேங்க. அதுவும் நோவா அது என்ன பண்ண சொல்கிறீங்களா பண்ணிடுறேங்க நான். அதுதான் மேடம் போய் கேட்டேன், நான் அப்ளை பண்ணிட்டேன் மேடம். அதுவும் கொடுக்க முடியாது. நீ வந்து இந்த தீபா வரதுக்கு முன்னாடியே இந்த தம்பி வந்துருந்தா கூட நீங்கள் பார்த்துட்டு வந்து யாரும் சொல்லியிருந்தா கூட இவன் நல்ல கேரக்டர் மேடம், நீங்கள் என்கிட்ட நீ பேப்பரை பார்த்து போனா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் இன்னொரு வேலையை போட்டு ஒரு வேலையை முடிச்சுட்டு தீபா வரதுக்கு முன்னாடியே அவளை வர சொல்லிட்டு தான் வந்தேன். நீங்க தானேப்பா வரல. நீ தெரியாது ஐயா. அதுக்கப்புறம் நீ ஆனந்த் சொல்லி இந்த பேப்பர் கொடுக்க பார்த்தா நான் வீட்டுக்கு பார்க்க வர பார்த்தா அம்மாவை பார்த்து பார்த்தா கண்டுபிடிச்சேன்.